எருசலம் எல்லாம் மீட்டு பைத்துல் முகத்தஸ் கைக்கு வந்து விட்டது. இனி என்ன, ஓரளவு அவர்கள் ஓய்வுக்கு வரக்கூடிய நேரம். நல்லா தெரிஞ்சுங்க, வயசு மொத்தமே 57 தான். 532 பிறக்கிறாங்க, 87 வஃபாத் ஆகுறாங்க. 57 வருஷத்தில் உலகத்தின் கவனத்தை எல்லாம் ஈர்த்த ஒரு பெருமகன் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லா. ஒரு பக்கம் பள்ளிவாசலை மீட்டு தந்தது பைத்துல் முகத்தஸை, ஒரு பக்கம் சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய கொடிய ஏறத்தால் அந்த பக்கம் எல்லாம் நட்டனது. ஒரு அய்யூபிய பேரரசுன்னு சொல்லி பிரம்மாண்டமான பேரரசை உருவாக்கினது. ஃபாத்திமிகளுக்கு பின்னால் உஸ்மானியாக்களுக்கு பின்னால் ஃபாத்திமிகளுக்கு பின்னாலே ஒரு அய்யூபிய பேரரசு. இவங்க வஃபாத்தாகி ஏறத்தால் 60 வருஷம், 57 வருஷம் அய்யூபிய பேரரசு மத்திய கிழக்கு நாடுகள் முழுக்க ஆண்டது என்றால் அத்தனைக்கும் சேர்ந்து ஒரே ஒரு விதை, அந்த விதை சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூப். காலமெல்லாம் வாழை பிடிச்சுக்கிட்டு, போரை பிடிச்சுக்கிட்டு, படையை பிடிச்சுக்கிட்டு, சிலுவைக்காரர்களோடு யுத்தம் நடத்தியே களைத்து போனவர்களால் ஒரு குறிப்பிட்ட காலம் ஒதுக்கி ஹஜ்ஜுக்கு போக முடியல. ஹஜ்ஜுக்கு போகல கடைசி வரையும். ஆச்சரியமா இருக்கு. பக்கத்துல உள்ள பை ரோடு பயணப்படக்கூடிய தூரத்தில் இருந்தும் கூட போகல. அல்லாஹ் நாடல கயர். அன்னைக்கு சொல்றாங்க, அவர்கள் வஃபாத் ஆகிற வருஷம், எனக்கு தான் ஹஜ்ஜினுடைய வாய்ப்பு கிடைக்கல, ஹாஜிகள்லாம் திரும்பி வர்றாங்களாம், வாங்க ஊர் எல்லையில போய் ஹாஜிகளை வரவேற்கலாம் அப்படின்னு கூட்டிட்டு ஊருக்கு வெளியே வந்து நின்று வர்ற ஹாஜிகள்கிட்ட எல்லாம் முசாபகா செய்து அவர்கள் தருகிற ஜம்சமை வாங்கி குடித்து விட்டு அன்னைக்கு இரவு பூரா ஹாஜிகளோடு கழித்து விட்டு வந்து படுத்தவர்கள் தான் நோய்வாய்ப்பட்டார்கள். கடுமையான காய்ச்சல். என்னென்னமோ வைத்தியர்கள் எல்லாம் முயற்சி செய்தும் கூட முடியாத அளவுக்கு போன அந்த காய்ச்சல் முத்திருச்சு. ஏறத்தாழ சக்கராத்துடைய நேரம். பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவர் குரான் ஓதிட்டு உட்கார்ந்து இருக்கிறார். யாரோ ஒருவர், நீங்க இன்னைக்கும் யூடியூப்ல இந்த படங்களை எல்லாம் பார்க்கலாம், படுத்திருக்கிற மாதிரி சலாஹுத்தீன் அய்யூபி இருப்பார், பக்கத்துல ஒருத்தர் குரான் ஓதிட்டு இருக்காங்க. அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் அவர் ஓதுறாரு. ஹக்குன் சிதுகுன் தொடர்ந்துகிறார், உண்மை உண்மை, நீ சொல்லுவது உண்மை, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். வஃபாத் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க பேசின சில வார்த்தைகள் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியவை. வரலாறுல கூட நிறைய பேர் அதை மிஸ் பண்ணாம எழுதி வச்சிருக்காங்க. லவ்லா அன்னல் மௌத்த அத்தானி, அதாவது உலகத்தில் இருக்கிற இஸ்லாமிய அழைப்பாளர்கள் எல்லாம் கவனிக்க வேண்டும். லவ்லா அன்னல் மௌத்த அத்தானி, எனக்கு மட்டும் மௌத்து மட்டும் வரலன்னா லஜஅல்து குல்ல துவலில் உருபியா இஸ்லாமியா, நான் ஒட்டுமொத்த ஐரோப்பிய நாடுகளையும் இஸ்லாமிய நாடுகளாக நான் ஆக்கி இருப்பேன். அதாவது படையெடுத்து போற விஷயம் அல்ல, எவ்வளவு பெரிய அபாரமான திராணியும் துணிவும் இந்த வார்த்தைகளை பேச வைக்கும். எனக்கு மவுத்து வரல, 57 வயசுல மவுத்து வந்துருச்சு, மவுத்து வரலன்னா ஒட்டுமொத்த ஐரோப்பிய நாடுகளும் என்னுடைய அய்யூபி பேரரசுக்குள்ளே வந்துவிடும். 5 மக்களை பெற்றெடுத்து 5 மகன்களையும் அடுத்தடுத்து பொறுப்புகளுக்கு பொது சேவைகளுக்காக வேண்டி அர்ப்பணித்த அவர்கள் அந்த அரசு 57 வருஷம் அய்யூபிகள் அதற்கு பிறகு ஆண்டார்கள். இவ்வளவுக்கும் சேர்ந்து இதற்கான வித்து ஒரே ஒரு மனிதர் தான். கடைசியாக அவர்கள் வஃபாத் ஆகிற வருஷம் 589 ஒரு அறிவிப்பு இருக்கிறது, 587 இருக்கு. திமிஷ்கில வைத்து மரணிக்கிறார்கள். நான் சொல்லியே ஆகணும், இதை சொல்லாமல் நிறைவடையாது, அதனால சொல்றேன். உண்மை உலகம் நம்புமோ இல்லையோ, முஸ்லிம் ஆசிரியர்கள் எழுதினால் நம்ப மாட்டீர்கள், ஐரோப்பாவினுடைய கிறிஸ்தவ ஆசிரியர்களும் எழுதியிருக்கிறார்கள், அந்த சமகாலத்திலே அந்த மவுத்துல இருந்தவர்களும் எழுதியிருக்கிறார்கள். அவர்களுடைய ஜனாசாவில் கஃன் தஃபன் செய்வதற்கு காசு இல்லை. பிரம்மாண்டமான பேரரசருடைய அதிபதி காலமெல்லாம் வருவதை சதக்கா செய்துவிட்டு அவர்கள் போகிற போது விட்டுட்டு போனது ஒரு தீனாரும் ஒரு 47 திர்ஹமும், மொத்தமா சொல்ல போனா 3.25 ரூபா. கஃன் துணி கூட வாங்க முடியாது, கபரடக்கம் செய்ய முடியாது. அதுக்கு கடன் வாங்கினாங்க அந்த குடும்பத்தினர்கள் என்பது வரலாற்று ஆசிரியர்கள் எழுதி வச்சிருக்கிற செய்தி. கடைசியில தஃபன் செஞ்சு அங்க மஸ்ஜித் உமையா அப்படின்னு ஒரு பள்ளிவாசல், அங்க இருக்கிற அல் மத்ரசத்துல் அசீசியா திமிஷ்கில இன்றைக்கும் அங்கேதான் கபர் இருக்கிறது.
பின்னாட்களில் அந்த கபறுகளில் சலவை கற்கள் எல்லாம் வைத்து அருமையாக அதை செய்தவர்கள் யார் தெரியுமா? ஐரோப்பாவுடைய அரசர்கள். ஏன்னா எதிரி அல்ல, இப்படி ஒரு மனிதாபிமானம் மிக்க ஒரு பேரரசரை நாங்கள் பார்த்ததில்லை என்று எவன் சிலுவை போரெல்லாம் செய்தானோ அவன் சந்ததிதான் வந்து மார்பில்ல பிரம்மாண்டமாக அவர்களுக்கு நினைவிடங்கள் எல்லாம் கட்டி இருக்கிறார்கள் என்பதை பார்த்திருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபுடைய வரலாறு இப்போது சொல்லப்பட்டது என்பது ஆகச் சுருக்கமானது. அவர் போனதற்கு பின்னாலும் இன்றளவும் உலகத்திலே சலாஹுத்தீன் வாழுகிறார். இந்த உம்மத்தில் இருக்கிற எக்கச்சக்கமான சலாஹுத்தீன்களால், வரலாறுகளால், மார்க்க அறிஞர்களால், மேடையிலே பேசுகிற பேச்சாளர்களும் எழுதுகிற எழுத்தாளர்களும் முஸ்லிம் உம்மாவின் வரலாற்றை எழுதினால் சலாஹுத்தீன் அய்யூபின் பெயரை தவிர்க்க முடியாது. அவர் இன்னமும் வாழுகிறார் என்று இப்படி கூட சொல்லலாம். அவர் இராணுவத்துல வச்சிருந்த சின்னம் கழுகு சின்னம். கழுகு இராணுவத்தினுடைய பேட்ச் கொடி எல்லாமே, அந்த டிரெஸ் அவங்களுடைய இதுல எல்லாத்துலயுமே கழுகு இருக்கும். சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ஏற்படுத்திய கழுகு. அவர் போய்விட்டார். இன்னைக்கு வரைக்கும் ஈராக்கினுடைய இராணுவ சின்னம் கழுகுதான். யமனுடைய ஓமன் நாட்டினுடைய இராணுவ சின்னம் கழுகுதான். சிரியா நாடு, திமிஷ்க் நாடு, எந்தெந்த நாடு இருக்கோ எல்லாம், பலஸ்தீன், இன்னைக்கு இருக்கிற பலஸ்தீன் எல்லாத்தோட இராணுவ சின்னத்தையும் நீங்க நெட்ல தேடி பாருங்க. எல்லாம் அந்த கழுகை முதலில் இராணுவ சின்னமாய் வைத்து, நாங்கள் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் கீழே உங்களை கொத்தாக தூக்குகிற ஆற்றல் எங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னவர் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி. கழுகுகள் சின்னங்களாக இருக்கிற நாடுகளில் எல்லாம் சலாஹுத்தீன் அய்யூபி இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.